ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பைட். எக்ஸலில் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா கான்கார்டினேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கான்கார்டினேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்கா மல்டிபிள் செல்லில் இருக்க டேட்டாவை ஒரு செல்லில் கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாமே நம்மளுக்கு கம்பைன் பண்ணி சிங்கிள் செல்லில் வேணும். மிஸ்டர் ஜேம்ஸ் ஸ்மித்னு நம்மளுக்கு வரணும். அது எப்படி பண்ணலான்னாக்கா ஈக்குவல் டு கான்கார்டினேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஆர்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா கான்கார்டினேட் text1 text2 text3ன்னு இருக்கும். ஸோ நம்ம எத்தனை செல்லை கம்பைன் பண்ணுறோமோ அத்தனை செல்லை செலக்ட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 3 செல்லை கனெக்ட் பண்ண போகிறோம். கமா கொடுத்து ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்து லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு செப்பரேட்டாருமே இல்லை. மிஸ்டர் ஜேம்ஸ் ஸ்மித்னு கண்டினியூஸாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே மிஸ்டர் டாட் ஜேம்ஸ் ஸ்பேஸ் ஸ்மித்னு வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு கான்கார்டினேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே என்ன செப்பரேட்டர் வேணும், நம்மளுக்கு இங்கே டாட் வேணும். அதனால் டபுள் கோட்டில் டாட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்ப கமா கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுத்து கமா கொடுக்குறேன். கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இது நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணோன்னாக்கா ப்ராப்பர் ஃபார்மெட்டில் கிடச்சிருச்சு. மிஸ்டர் டாட் ஜேம்ஸ் ஸ்மித்னு கிடச்சிருக்கு. நீங்கள் இதை கான்கார்டினேட் ஃபங்க்ஷன் இல்லாமலும் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கீபோர்டில் Shift+7 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆண்ட் சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகிருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு செப்பரேட்டாக வேணும்னாக்கா சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட் கொடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு டாட் வேணும். நெக்ஸ்ட்டு ஆண்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆண்ட் கொடுத்து டபுள் கோட்டில் ஸ்பேஸ் கொடுக்குறோம். திரும்ப ஆண்ட் கொடுத்து லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்பரான டேட்டா கிடச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே நம்ம டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் ப்ராசஸை நம்ம டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுனாக்கா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.